உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். பார்த்து வாமா, வா காயு, வா பிரியா. பத்தியா என் தம்பி கல்யாணம் கழிஞ்சு இன்னைக்குதான் அக்காவை பார்க்க வந்திருக்கான். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் வரணும்னு இருந்திருக்கு இல்லடா? ராங்க சம்பந்தி நல்லா இருக்கீங்களா? தம்பி நல்லா இருக்கியாப்பா? கவர்மெண்ட் வேலையெல்லாம் கிடைச்சிட்டு கேள்விப்பட்டேன். நல்ல நேரத்துல நல்ல பொண்ணை கை பிடிச்சிருக்க. அதான் அடுத்தடுத்து உனக்கு நல்ல நல்லா நடக்கு. கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதெல்லாம் குதிரை கொம்பா இருக்கக்கூடிய இந்த நேரத்துல கல்யாணம் புதுசுலயே உனக்கு வேலை கிடைச்சிட்ட பெரிய விஷயம்ப்பா. அண்ணி வாழ்த்துக்கள். அண்ணன் எங்க ஆபீஸ் போயிட்டாரா? ஐக்கிற குட்டி பாப்பா என்ன சொல்லுது? ஆனா 3 மாசம் அத்தை சொன்னாங்க. 3 மாசம் மாதிரி இல்ல, 5 மாசம் மாதிரி இருக்குது. வயிறு ரொம்ப பெருசா இருக்குது. சிலவங்களுக்கு இப்படிதான் பிரியா இருக்கும். இவளுக்கு மேல் வயிறு, அடி வயிறா இருந்தா அப்படி தெரியாது. மேல் வயிறா இருந்தா சின்ன வயிறா இருந்தா பெருசா தான் காமிக்கும். அவ கொஞ்சம் வளர்த்தி பத்தியா? ஐஸு, உனக்கு பிடிச்ச சாப்பாடு, குழம்பு வகைய, ஊறுகாய், அடமாங்காய் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். வாய்க்கு ருசியா வச்சு சாப்பிடு. என்ன இந்நேரம் வாய்க்கு ருசியா சாப்பிடணும்னு தோணும். உனக்கு பிடிச்ச மாதிரியே எல்லாம் பக்குவமா பண்ணி கொண்டு வந்திருக்கேன். நல்லா வாய்க்கு ருசியா இருக்கும். ஊற்றி ஊற்றி சாப்பிடுன்னு. வாங்க, நீ நல்லா இருக்கீங்களா? என்னம்மா புது பொண்ணு எப்படி இருக்க? வீடெல்லாம் பிடிச்சிக்கிட்டா? என்னப்பா உனக்கு வேலையெல்லாம் கிடைச்சிருக்கு கேள்விப்பட்டேன். சந்தோஷம் சந்தோஷம். வாய்க்கு ருசியா இங்க யார் செஞ்சு போடாம இருக்கா? உங்க மகளுக்கு என்ன குறை? நல்லா வச்சிருக்கான் என் பையன். இப்படிதான் ஒரு மருமகன் கிடைக்க இங்க கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா, வாய்க்கு ருசியா பார்த்து பார்த்து செஞ்சு போடுங்க. சமையலே தெரியாது என்னத்தை இல்லாம பார்த்து எடுத்து காலையில் 3 மணிக்கு எழுந்துச்சு பொண்டாட்டிக்கு பக்குவமா எல்லாம் செஞ்சு வைக்கிறான். கோல்டு வினர் ஊற்றக்கூடாது, பாமாயில் ஊற்றக்கூடாது, மெனக்கட்டு செக்கெண்ணெய் வாங்கி நல்லெண்ணெய் வாங்கி அதில் தான் சமைச்சு கொடுக்குறான். இதெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு. நட்ஸ் ஜூஸ் என்ன, பாதாம் பருப்பு என்ன, முந்திரி பருப்பு என்ன, பேரிச்சம்பழம் என்ன, ஒன்றும் குறையில்லை. வகை வகையாக தான் இங்கே கொடுக்கு. மெனக்கட்டு நீங்கள் செஞ்சு கொண்டு வந்துருக்கீங்களாக்கும். அப்படி சொல்ல வரல நீ. எனக்கு தெரியும் மாப்பிள்ள நல்லா பார்த்துக்கிட்டாருன்னு சொல்லுவா போன்ல. அது வச்சு கொடுத்தாருமா, இது வச்சு கொடுத்தாருமா, ஒரு வேலை செய்ய விட மாட்டேக்காருமான்னு நல்ல பெருமையாக தான் சொல்லுவா. இல்லை சொல்லுங்க, என்ன யார் சமைச்சு கொடுத்தாலும் பிள்ளைங்களுக்கு அம்மா கை பக்குவம் இந்த நேரம் சாப்பிடணும்னு ஆசைப்படும்ல, அதுதான். அது என்னமோ சரிதான், அப்படி சொல்லுங்க. அம்மா கை பக்குவத்துல செஞ்சு கொண்டு வந்திருக்கேன்னு அப்படி சொல்லுங்க. அப்படி சொன்னாதானே தெரியும் நமக்கு. சரி சரி, எல்லாரும் உட்காருங்க, சாப்பிடலாம். இல்லைங்க, சாப்பிட்டு தான் வந்தோம். சாயந்தர நேரமா வரலாம், வெயிலா இருக்கா, அதான் வெயில் தந்து வரலான்னு கிளம்பி வந்தோம். சாப்பிட்டுட்டோங்க. ஏன் சம்மந்தி வீட்டுல சாப்பிடக்கூடாதுன்னா வீட்லயே சாப்பிட்டுட்டீங்க? ஓ, உங்க மகளுக்கு வேலை கொடுக்க கூடாதுன்னு வச்சுட்டீங்க போல இருக்கு. உங்க பாருங்க, உங்க மகள்கிட்ட சொல்லிட்டு போங்க. புருஷன் குனிஞ்சு வந்து வேலை பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே இருந்து தூங்கி தூங்கி இருக்கா. அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம காலத்துல என்ன தூங்கிக்கிட்டா இருந்தோம்? எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு தானே தூங்குவோம். அதுவும் ராத்திரி தான் தூங்குவோம், பகலுக்கு தூங்குற வேலையே கிடையாது. அதான் சொல்லுங்க, உங்க மகள்கிட்ட சொல்லிட்டு போங்க. குனிஞ்சு இருந்து எல்லா வேலையும் பாருமா வையுமான்னு. நம்ம சொன்னா மாமியா குடும்பப்படுத்தான்னு வரும். ஏன் அம்சா, என்னத்த போட்டு பேசிட்டு இருக்க? வந்தவளுக்கு காப்பி போட்டு கொடுப்பியா? பெரிய வாயடியா இருக்கும் போல. ஒண்ணு பேச விடுதா? அதே கேள்வியும் கேட்டு பிள்ளையும் சொல்லிடுது. எப்படிதான் உட்காந்து சமாளிக்காலோ தெரியல. பிள்ளைதாச்சி பொண்ணு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் இருக்கா. குனிஞ்சு நின்று வேலை பார்க்கணுமா? அதெல்லாம் 6 மாசம் 7 மாசத்துக்கு அப்புறம் தான் குனிஞ்சு நின்று வேலை பார்க்கணும். இந்த அறிவு நமக்கே இருக்கு, இதுக்கு இல்ல பேரு. அடுப்பாங்கிற பக்கம் போய் வருஷ கணக்குல ஆகுது. இவ இருக்கல எல்லாம் செய்வாளன்னு பார்த்தா என் மகன் சிட்டா சொல்லிட்டு போயிட்டான். ஐஸ் எல்லாம் கிச்சன் பக்கம் விட்டுறவே விட்டுறாதீங்க, ஒரு பூட்டுனாலும் போட்டு பூட்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டான். சரி, காப்பி போட்டு கொடுக்கணும்ல, இப்பெல்லாம் அடுப்ப வச்சுட்டு வந்திருக்கேன் பாலை. நீங்க பேசிட்டு இருக்கீங்க, குளிச்சுட்டு வந்துருக்கேன். வெயில் நேரம் பார்த்தீங்களா? காலையில ஒருக்க சாயந்தரம் ஒருக்க குளிச்சாதான் நிம்மதியா ராத்திரி தூங்க முடியுது. ஐசு, அடுப்புல பால் வச்சிருக்கேன், பாத்துக்க. என்ன குளிச்சுட்டு ஓடி வந்துருக்கேன். எல்லாத்துக்கும் காப்பி போட்டு ஆத்தி கொடு. உன் மாமியார் பெரிய வாயடியா இருக்கும் போல இருக்கேன். வருஷ கணக்கா கிச்சனுக்குள்ள போகலைன்னு சொல்லிச்சு. நானும் கிச்சனுக்குள்ள போய் பெரிய வேலையெல்லாம் பாத்துருக்குன்னு நினைச்சா அடுப்புல பாலை ஊத்திட்டு வந்திருக்கு. இது ஒரு பெரிய வேலையா? அதுக்கடையில உங்களுக்கு வேற விறுவிறுத்து போச்சான். குளிக்க வேற போறாங்க. எப்படிதான் உங்களை வச்சு நீ சமாளிக்கியோ தெரியல. இந்த கட்டியில பாலை ஊத்தி அடுப்புல வச்சுட்டு வந்திருக்கு. நீ காப்பி தலை போட்டு இங்க ஆத்தி கொடுத்துருக்க. இது பெரிய வேலையாக்கா? ஏ காயு, வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன். அந்த இடத்துல அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காத. வேற காலையிலே விழுந்தா அது வேற. பேசாமரி. ஐசு, ஆஸ்பத்திரிக்கு போனீங்க, என்ன சொன்னாங்க? பிள்ளை நல்லா இருக்காமா? நல்ல வளர்ச்சியா இருக்கா? எப்படி இருக்கான்? அதான் ஸ்கேன்லாம் எடுத்திருப்பாங்கல்ல, அது போட்டோ மாதிரி பதிஞ்சிருக்குமே. அதுதான் கூடு, என் பியாரனா பியாத்தியான்னு பாத்துருவோம். ஆமாம்மா, ஸ்கேன் ரிப்போர்ட் இருக்கு, காமிக்கிறேன். பிள்ளை ரொம்ப க்ரோத்தா இருக்குன்னு சொன்னாங்க. அதாம்மா, ஆரோக்கியமா இருக்கான், நல்ல வளர்ச்சியா இருக்கான், துருதுருன்னு சுட்டித்தனமா இருக்குதான். ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு இப்போ பார்க்க முடியாது. ஸ்கேன் ரிப்போர்ட்ல அதெல்லாம் ஒன்றும் தெரியாதுமா. குழந்தை மாதிரி இல்லை, இப்போ ஒரு பால் மாதிரி இருக்குது. 5 மாசத்துக்கு அப்புறம் தான் ஒரு ஷேப்பே குட்டியா கிடைக்குமா. ஆனா பார்த்துக்கிட்டே இருந்தேம்மா நேற்று ஃபுல்லா.
நம்ம வயிற்றுக்குள்ள பாரு ஒரு பால் மாதிரி இருக்குது, அப்புறம் கை கால் முளைக்குது, வெளியே வருது. ஆச்சரியமா இருக்கு பத்தியம்மா. என்னக்கா பட்டிமன்றம் நடக்குது போல இருக்கு, ஒரே ஒரு நாள் மிஸ்ஸிங் போல. இல்லையே, நம்ம வீட்டாலே எல்லாரும் இருக்கதானே செய்யறோம், யாரும் மிஸ்ஸிங் இல்லையே. ஏ காயு, உனக்கு இன்னுமா புரியல? அவன் யார தேடுறான்னு நினைக்கிற? அவன் பொண்டாட்டிய, அதான் பிரியாவ. ஏய், பிரியாவை தேடிதானே இங்க வந்த? பிரியாவா? இல்லக்கா, நீங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்களா வந்தேன். இல்ல பிரியாவெல்லாம் நான் தேடவே இல்லையே. வழியா விடா தம்பி, உன் முகத்திலே எழுதி ஒட்டி இருக்கு பிரியாவை எங்கேன்னு தேடி வந்திருக்கேன்னு. உன் பொண்டாட்டி இந்த பேலஸை சுத்தி பார்க்கணுமா, அதான் போயிருக்கா. என்னன்னு பேலஸை கொஞ்சம் சுத்தி காமி, நீதான் கைட் ஆச்சே. தம்பி, பிரியா வீடெல்லாம் சுத்தி பார்க்க போயிருக்காடா, இங்க கூட்டிட்டு வா. அப்புறம் பின்வாசல் பக்கம் போயிடாம, அங்க படியெல்லாம் கொஞ்சம் உடஞ்சு கிடக்குது, சரி பண்ணணும்னு சொன்னாரு. அத்தான் ஆளெல்லாம் கூப்பிட்டாரு, யாரும் வரல. பாத்துக்கோ, பின்பக்கம் போயிடாம. சரிக்கா, நான் பாத்துக்கிறேன். சரி யூ கண்டினியூ, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. பாருக்கா, உண்மையிலே அந்த சோடப்பட்டி தேடி தான் வந்திருக்கான். இந்த மாதிரி இல்ல விக்ரம், அதுவும் கவர்மெண்ட் வேலை கடை கிடைச்சிட்டா சின்ராசா கையில பிடிக்கவே முடியல. பொண்டாட்டி தேடி தெரியட்டும், பெரிய பொண்டாட்டி, ஊர்ல உலகத்துல இல்லாத பொண்டாட்டி. ஏய் காயு, சும்மா இருடி. பாவம், நானே எவ்வளவு நாள் நினைச்சிருக்கேன் தெரியுமா, இவங்க ரெண்டு பேரும் இப்படி பிடிக்காம கல்யாணம் பண்ணிட்டாங்களே, எப்படி சந்தோஷமா இருப்பாங்களா சேருவாங்களா அப்படின்னு எவ்வளவு வருத்தப்பட்டிருக்கேன் தெரியுமா. ஆனா இன்னைக்கு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்து. என் தம்பி சந்தோஷமா இருக்கான், என் தம்பி பொண்டாட்டி சந்தோஷமா இருக்கா. இது போதும், சந்தோஷப்படுத்த விட்டுக்கிட்டு இதை இழுத்துக்கிட்டு இருக்க. அம்மா, பிரியா எப்படி நல்லா குணமா பேசிக்கிறாளா? விக்ரம் தான் நல்லபடியா நடந்துக்கிறாளா? நம்ம வீட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிடுவாளாமா? என்ன வசதி வீட்டுல உள்ள பிள்ளை இல்ல. அம்மாட்ட கேளு, அம்மா ஒண்ணு இல்லாட்டாலுமே பெருசா சொல்லும். இதுல மருமகளை பத்தி வர கேட்டுட்டியா? இல்லாத கதையெல்லாம் எடுத்து விடும் பாரு. ஏய், சும்மா இருடி. எப்ப பாரு அந்த பிள்ளை ஏதாவது சொல்லலைன்னா எனக்கு தூக்கம் வராத. வீட்டுல இருந்துட்டு அவளை என்னெல்லாம் கிண்டல் பண்றா தெரியுமா? எனக்கு அங்க பேசவா இங்க பேசவான்னு இருக்கு. ஐசு ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்கு. நானும் பயந்தேன், பணக்கார வீட்டு பிள்ளையாச்சே, நம்ம வீட்டுல எப்படி இருப்பா, ஏசி ரூம்ல வளர்ந்தவளாச்சே, நம்ம வீட்டுல எப்படி இருப்பான்னு நினைச்சேன். ஆனா முன்ன மாதிரியே இல்ல, இப்ப 2-3 நாளா ரொம்ப மாற்றம். அதான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தா பத்தியா, அதுல இருந்து ரொம்ப அமைதி, நம்ம சொல்றதெல்லாம் கேட்பா. நேத்தெல்லாம் அத்தை எனக்கு புடவை கட்டி விடுவீங்களா, எனக்கு புடவை கட்ட தெரியாது, நான் ரெடிமேட் புடவை கட்டியிருக்கேன் சொன்னா. அப்போ சொன்னா, எனக்கு விதவிதமா சமையல்லாம் பண்ணணும் ஆசை, எங்க வீட்டுல எங்க அம்மா கிச்சனுக்கே என்ன விட மாட்டாங்க, எல்லாமே டைனிங் டேபிள்ல வந்துடும், அதனால எனக்கு சமையல் கத்து கொடுப்பீங்களா அத்தை அப்படின்னா. எனக்கு கேட்டோன்னே ரொம்ப சந்தோஷமாயிட்டு. வா மருமகள, உனக்கா கத்து தர மாட்டேன், அத்தை செய்யற கிட்டன்னு பார்த்துக்கோன்னே. இன்னைக்கு காலையிலே எழுந்திரிச்சிட்டால, ஞாயிற்றுக்கிழமையும் கூட பார்க்கல, காலையிலே எழுந்திரிச்சு அத்தை நான் அதை கட் பண்ணி கொடுக்கட்டுமா, இதை கட் பண்ணி கொடுக்கட்டுமா. காலையில விக்ரம் மட்டன் எடுத்துட்டு வந்தானா, இஞ்சி ஃபுல்லா பரண்டி கொடுத்தா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி கொடுத்தா, எல்லாம் கழுவி எடுத்து வச்சா, உனக்கு நிறைய சாதம்லாம் கிண்டி தரணும்லம்மா, அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணி கொடுத்தா. இந்த ஒன்று இருக்குது பாரு, இது மேக்கப் பூசிட்டு 4 வேளை கிண்டல் அடிக்கன்னா ரெடியா நிற்கும். ஏ பிரியா பாத்து, மேட்டு வளர்க்கல பிரியா, படிக்கட்டு உடஞ்சிருக்குன்னு இப்ப தான் அக்கா சொன்னா. அதான் நீ எங்க நிக்கியே என்னன்னு பாக்க வந்தேன், கரெக்டா அந்த படிக்கட்டு வந்துட்டேன். பாரு, படிக்கட்டு உடஞ்சிருக்கு பாரு, அதான் கால் ஸ்லிப் ஆயிட்டு. விக்ரம், போன மாதிரி அன்பான புருஷன் தாங்கி பிடிக்க இருக்கும்போது எந்த பொண்டாட்டியும் விழலாம். தாங்கி பிடிக்க புருஷன் இருக்கேன் தைரியத்துல. கண்டிப்பா பிரியா, என் பொண்டாட்டியை தாங்கி பிடிக்கிறதுக்கு நான் இருக்கேன். ஓ ஆமா, ரிசப்ஷனிஸ்ட் பிரீதா. ஓ, அவங்க வேலையை ரிசைன் பண்ணிட்டாங்களா? ஓ எனக்கு தெரியாது சார், சத்தியமா தெரியாது. அதுக்கு வேற ஆள் போடுறதுக்கு உடனே எப்படி சார் இமீடியட்டா பார்க்க முடியும்? நான் இருந்தாலும் ட்ரை பண்றேன் சார். ஓகே சார், வித்தின் 2 டேஸ்க்குள்ள நான் எப்படியாவது ஒரு ஆள் அரேஞ்ச் பண்ணிடுறேன். ஆ, ஏற்கனவே நம்ம கம்பெனிக்கு இன்டர்வியூ கொடுத்துருந்த நிறைய பேரோட பயோடேட்டா இருக்குது, அதை பார்த்து உங்களுக்கு கால் பண்ணி கேட்குறேன். ஆ ஓகே சார், ஓகே.
ஓகே ஓகே. அப்புறம் நமக்கு இந்த கம்பெனி ஜாயின் பண்ணதுல இருந்து இன்ன வரை உள்ள கஸ்டமர்ஸ், அப்புறம் நம்ம கீழே வேலை பார்க்குற ஒர்க்கர்ஸ் எல்லாருக்கும் டீடைல்ஸும் எனக்கு மெயில் அனுப்பிடுங்க. ஓகே சார் வித்தின் ஹாஃப் அன் ஹவர்ல அனுப்புறேன். சார் நீங்க கொடுத்து வச்சதுதான் சார். உங்களை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு. நல்லா கல்யாணம் ஆன புதுசுல என் ஹஸ்பண்ட் ஹனிமூன் போகணும்னு சொன்னாரு. அன்னையில சொன்னாரு, இன்ன வரைக்கும் நடக்கல. ஆனா உங்களுக்கு கல்யாணம் ஆகி 20 days தான் ஆகுது, அதுக்குள்ள ஹனிமூன் போறீங்க. என்னது ஹனிமூனா? நானா? நான் போறேன்னு யார்ட்டையும் எப்படி சொல்லலையே. நீங்க பொண்ணு நினைக்கலதான், ஆனா ஆபீஸே செலவு பண்ணி உங்க அனுப்புது சார். 6 months ட்ரைனர் ஆட்டு அங்க பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்து கன்ஃபார்ம் என்னன்னு எனக்கு தெரியல. எனிவே அந்த ஒர்க் உங்களுக்கே கிடைக்கணும்னு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஏன்னா வேலைக்கு போன மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஹனிமூன் கொண்டாடின மாதிரி இருக்கும். என்ஜாய் பண்ணுங்க சார். ஆல் தி பெஸ்ட். ஹனிமூன் போய் கொண்டாடிட்டாலும் அடுப்ப கிளப்பிக்கிட்டு எரியிற நெருப்புல எண்ணெய் குறி ஊத்துன மாதிரி எவன் அவனுக்கலாமோ ஃபர்ஸ்ட் டைம் நடக்கு. எனக்கு இப்போ இல்ல, இந்த ஜென்மத்திலே நடக்காதுன்னு கடவுள் எழுதிட்டான். சரிங்க சார், உங்களுக்கு கிடைக்கணும்னு நான் ப்ரே பண்றேன். அப்படி போனா எனக்கு அங்க சாக்லேட் டீ தூள்லாம் ரொம்ப விலை கம்மியாமே, நல்ல குவாலிட்டியா டீ தூளும் சாக்லேட்டும் வாங்கிட்டு வாங்க. அவ்வளவுதானே தம்பி? நானும் பார்த்தேன் நீங்க வந்து ஒரு வாரத்துல போயிருவீங்களோ 2 வாரத்துல போயிருவீங்கன்னு பார்த்தா இன்னைக்கு 25 நாள் ஆகுது, இன்னும் நீங்க போன பாடு இல்ல. யாரும் வெயில் எடுப்பாங்கன்னு சொன்னாங்க, பார்த்தா பெரிய இடம் மாதிரி தெரியுது. உங்களே யாரும் வெயில் எடுக்க வரலையா? எனக்கு என் தம்பிக்கு ஒரு சின்ன தகராறு, எல்லாம் சொத்து பிரச்சனை தான். 2 சென்ட் அவனுக்கு கூட்டிட்டு எனக்கு கொடுடான்னா, இல்ல இது பூர்வீக சொத்து, அது இல்லாம இந்த இதுக்கு அம்மா அப்பா நான் தான் பார்த்தேன், அதனால அவங்க செலவழிச்சதுக்கு இந்த இடத்த நான் தான் எடுத்துப்பேன் கொத்தா கால நான் போராடி பார்த்தேன், அடிச்சுட்டேன், அதுல மயங்கி விழுந்து ஸ்பாட் அவுட். அதனால கொலகேசம் என்ன கொண்டு உள்ள போட்டுட்டாங்க. என் வீட்டுல எல்லாரும் பேர்த்து ஒதுக்கிட்டாங்க. அதான் இன்னும் வர என் பொண்டாட்டி பிள்ளைகள் கூட என்ன பார்க்க வரல. அடுத்த வாரம் தான் என்ன ரிலீஸ் தம்பி, அடுத்த வாரம் நான் போயிருவேன். சொல்லாம போயிட்டாங்கன்னு நினைக்க கூடாதுல, அதான் சொல்லுங்க. அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாகி போச்சு என் கதை. என்ன பண்ண, நல்ல நிமிஷத்துக்கு நிமிஷம் குரோர் கணக்குல சம்பாதிக்கிறவன், எனக்கு அவ்வளவு டேலண்டட் இருக்கு. இருந்தாலும் நமக்குன்னு சில சொத்து வேணுமே, தெரிஞ்சவன் சொத்தை ஆட்டே போடலாமன்னு பிளான போட்டேன். அதையும் நினைச்ச மாதிரி சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டேன். அப்படியே ஊர் போய் சேர்ந்திருக்க மாட்டேனா, அவன் பொண்ணையும் கல்யாணம் பண்ணி அனுபவிச்சுட்டு போயிடலான்னு பார்த்ததுதான் நான் பண்ண தப்பே. பெரிய இன்டர்நேஷனல் லெவல்ல பிசினஸ் பண்றவரோட பொண்ணு என்ன சின்சியரா லவ் பண்ணா. நான் இல்லைன்னா அவ செத்து போயிடுவா, அந்த அளவுக்கு அவளை ட்ரெயின் பண்ணி வச்சிருந்தேன். எல்லாம் கடைசி நேரத்துல இந்த மகேஷ்குமார்னு சொல்றவரு எல்லா கதையும் கெடுத்துட்டாரு. எல்லாம் அவனால வந்தது. அந்த மகேஷ்குமாரையும் அவ பொண்ணு பிரியா வாழ்க்கையை நாசமாக்க விட மாட்டேன். என் வாழ்க்கையை சீரழிச்சு என்ன ஜெயில தள்ளிக்கிட்டு அவங்க மட்டும் வெளியே நிம்மதி அலையலான்னு நினைக்கங்க, விட மாட்டான் அந்த சுஜின்னு.